ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்தும்படிக்கு என் பலத்த கையில் நீ அடங்கிரு. அவசரப்பட்டுறாத, அவசரப்பட்டுறாத. உனக்கு ஒரு நேரம் ஆண்டு வச்சிருக்கிறார், உனக்கு ஒரு டைம் ஆண்டு வச்சிருக்கிறாரு. அது வரைக்கும் பொறுமையோடு இரு. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, ஊழியமா இருந்தாலும் சரி, இல்லையா, நீங்க எதை செய்தாலும் சிறப்பாக செய்வதற்கு தேவன் நமக்கு வரங்களை கொடுக்கிறார். குடும்பம் நடத்துறதுக்கே வர அவசியம் இல்லையா? கோபக்கார புருஷனை கண்ட்ரோல் பண்றதும் அதுக்கு வரோம். சொல்லிக் கொடுங்க பாஸ்டர். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? சொல்லு. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? சொல்லு. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கிறார் போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே. சொல்லு. என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம், ஆஹா என்றும் இன்பம், ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா? நல்ல கை தட்டி பாடுவோம். என்னை மறாய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை மறாய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? சொல்லு. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே சூழ்ந்திடும் பாதையிலே, ஆமே, என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே. சொல்லுங்க. எங்கும் ஒளி, ஆஹா எங்கும் ஒளி, ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா? Praise God. சொல்லு. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்க்கையில குறை கிடையாது. அப்படி சொல்ல தைரியம். நல்ல சத்தமா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது, ஆமென். ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதா, எல்லோருக்கும் நண்பனாய் மாற்றியதா? இயேசுவே எல்லோருக்கும் நண்பனாய் மாற்றி இருக்கிறார். சொல்லுங்க. என் உள்ளமே, ஆஹா என் தேவனே, ஆஹா என்னால் புகழ்ந்திடுமே. என் உள்ளமே, என் உள்ளமே என்னாலும் புகழ்ந்திடுமே. சொல்லுங்க வாய்த்தரங்க. என்னை மறாய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கிறார். இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்கிற ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஆமா, இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை பாராய் இயேசு இருக்கிறார்.
இருப்பதாக இயேசு இருக்கட்டும். இயேசுவே 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 என் மேய்ப்பராய் இருக்கிறவரே, என் மேய்ப்பராய் இருக்கிறவரே. இயேசு மேய்ப்பராய் இருப்பாரானால் ஒரு குறை இல்லை, ஒரு குறை இல்லை, ஒரு குறை இல்லை, ஒரு குறை இல்லை, ஒரு குறை இல்லை. இயேசுவே மேய்ப்பராய் இருக்கிறவரே, என் மேய்ப்பராய் இருக்கிறவரே. துணைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கட்டும், இயேசு இருக்கட்டும். ரெண்டு கரங்களை உயர்த்தி என் மேய்ப்பராய் இயேசு இருக்கணும்னு சொல்லு. எஞ்சி மன்றாடு, எஞ்சி பிரார்த்தனை செய்யி. இந்த புதிய வாரத்தில் உன் மேய்ப்பராய் இயேசு இருப்பா, உன் மேய்ப்பராய் இயேசு இருப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை நான் இயேசு நாமத்தில் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மறுரூபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. நாம் இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகளை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு ஆண்டவர் இந்த மாசத்துடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொண்டிருக்கிறார் என்று தெரியல. ஆனா ஒவ்வொரு வாரமும் தியானித்து பேசுகிற எனக்கு அது ஆசீர்வாதமாய் மாறுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஆமென். உங்க பிரச்சனைகளை மாற்றக்கூடிய தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஆகையால்தான் இந்த வார்த்தைக்கு வேதம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். 138 சங்கீதம் சொல்லுகிறது இல்லையா? சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் அவர் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். கைதட்டுங்க பார்க்கலாம். நல்லா கையை தட்டி, அதை குறை வைக்க கூடாது. சகல பிரஸ்தாபங்களை பார்க்கிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா ஹானர் பண்ணி இருக்கிறார். அந்த வார்த்தையை அவர் ஹானர் பண்றார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓகே. ஆகையால தொடர்ந்து நமக்கு இன்னைக்கு தேதி 19 20 இந்த வாரம் பொல்லாத விசுவாசிங்க. இந்த மாசத்தை முடிக்கும் போது நீங்கள் நன்மையை பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். ஆமென். ஓகே. நம்ம இன்னைக்கு அந்த வார்த்தையை வாசிக்க போகிறோம். சகரியா எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கை உடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன். ஆமென். பைபிள் போட்டிருக்கு, கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மை செய்கிற தேவனாகவே சுற்றி திரிந்த ஆண்டவர் இயேசுநாதர். நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அது முதலில் நம்பணும். நம்ம ஆண்டவர் நன்மை செய்கிறவர். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும். கை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம ஆண்டவர் நன்மை செய்கிறவர். எத்தனை நம்புறீங்க? இயேசு நன்மை செய்கிறவர். ஏதோ ஒரு நன்மை எதிர்பார்த்து வந்திருப்பேன், ஏதோ நம்பி எதிர்பார்த்து வந்திருப்பீங்க, அதை இயேசு உனக்கு செய்வார். ஆமென். ஒரு மனுஷன் செய்ய முடியாது. ஆமா, அரசாங்கம் செய்ய முடியாது இல்லையா? பணக்காரன் செய்ய முடியாது, உன் பணத்துல செய்ய முடியாது.
இல்லையா? நசரேயனாகிய இயேசு உனக்கு நன்மை செய்வார். அதுக்காகவே அவர் சுற்றி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் நன்மை செய்கிறவர், நன்மையானதை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அதுவும் இரட்டிப்பாய் கொடுக்கிறவர். அப்படிதான் நம்ம தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதல் வாரம் தியானம் பண்ணோம், எகிப்தின் நன்மைகளை அவர் கொடுத்தார், கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் வருத்தம் யாவையும் தேவன் மறக்க செய்தார். அவர் ஒரு நன்மை செய்யும் போது உங்களுக்குள்ள இருக்கிற வருத்தம் எல்லாம் மறந்து போயிடும். ஆமென் சொல்லுங்க. இப்போ வருத்தத்தோடு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு வருத்தத்தை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த வருத்தத்தை மறக்க செய்கிற ஒரு அற்புதம் அவர் கையில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய வருத்தம் யாவும் மறக்கும்படியாய் செய்கிற ஆண்டவர், உன் தகப்பன் வீட்டாரை கூட மறக்க செய்கிற ஒரு காரியம், அற்புதம் செய்கிற ஆண்டவர். மாத்திரமல்ல, உங்களை பெருக்கத்துக்குள்ளாய் கொண்டு வருகிற ஒரு ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்பா அம்மா விட்டு மறக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அவர் சொல்றாரு, என் தகப்பன் வீட்டாரெல்லாம் மறக்க செஞ்ச துரோகங்களை, ஆமென், அண்ணன் தம்பி செஞ்ச துரோகத்தை அதெல்லாம் மறக்கும்படியாய் இயேசு அவனுக்கு ஒரு அற்புதம் செய்தார். அந்த ஆண்டவர் இந்த வாரம் உனக்கு செய்வார். செய்வாரா? செய்வாரா? செய்வீங்க? செய்வாரா? நம்புங்க. ரெண்டாவது, போன வாரம் நான் சொன்னோம், இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்டார் யோபு பக்தன், இல்லையா? ஆமென். இன்றைக்கும் இன்னொரு காரியத்தை நாம் தியானம் பண்ண போகிறோம். வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம், 2 ராஜாக்களின் புஸ்தகம், இரண்டாவது, எல்லாம் பைபிள் எடுத்துக்க பார்க்கணும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9 முதல் 14 வசனங்களை வாசிப்பார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு, அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள். நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். கேள் என்றான். அதற்கு எலிசா, எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன், எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று, போதும், நிமிர்ந்து உட்காருங்க. 2 வாரமா உலகத்துக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை குறித்து உங்களோடு கூட பேசினேன். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு உன்னத ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. எபேசியர் 1:3 இப்படி சொல்லுது. பைபிள் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், பிதாவின் தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாருங்க, எபேசு சபைக்கு சொல்றாரு, உன்னதங்களிலே சகல விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. 2 வகையான ஆசீர்வாதங்கள் தேவன் வைத்திருக்கிறார். ஒன்று உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம், இல்லையா? போன வாரம் கேட்டேன் இல்லையா? யோபுக்கு தேவன் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்தார்.
எகிப்தின் நன்மைகளை கொடுத்தார். இது உலக பிரகாரமாய் ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்கள். ஆமென் சொல்லுங்க. இதுவும் உனக்கு வேண்டும் சொல்றாரு. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் அவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். எப்படி ஒரு பறவைக்கு 2 ரெக்கை இருக்கிறதோ அதே போல ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கும் 2 காரியங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். இதை தாவீது ராஜா தன் வீட்டை, தேவன் கொடுத்த வீட்டை பிரதிஷ்டை பண்ணும் போது சொல்றாரு. 2 நாளாகமம் அல்ல 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்கிறது. ஏமா கவனி, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்போ உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் இருக்கிறது, உன்னதத்தின் ஆசீர்வாதமும் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நம்ம வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போற ஒரு வாழ்க்கை அல்ல. நம்முடைய வாழ்க்கை உன்னதத்தோடு கூட தொடர்பு உடைய ஒரு வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீங்கள் 2 பக்கம் நல்லா பேலன்ஸ் உள்ள ஆளா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஒரே பக்கமா பார்க்க கூடாது. பேலன்ஸ். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பேலன்ஸ் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. அப்போ உலக ஆசீர்வாதங்களும் நமக்கு தேவை, உன்னதத்தின் ஆசீர்வாதமும் தேவை. அதான் சொல்றது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலேயும் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்ப இந்த வாரம் கர்த்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இல்லைனாலே நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. சரி, இப்ப நம்ம பார்க்கிறோம், எலியா எலிசா என்ற தேவதாசர்கள், தீர்க்கதரிசிகள், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களுக்கு தெரியுமில்ல? எலியா எலிசா தெரியுமா? எலியா எலிசா தெரியுமான்னு கேட்டேன். தெரியுமா? யார் அவங்க? நம்ம தீர்க்கதரிசிகள், தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தினவர்கள் இல்லையா? அந்த நாளிலே ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்தினவர்கள். ஆமென். ராஜாக்கள் பார்த்து நடுங்குற அளவுக்கு மகிமையான காரியம் செய்தவர்கள். கவனிங்க, எலிசா அவருடைய ஓட்டம் முடிய போகிறது. ஆகையால் ஆண்டவர் எலிசாவை தெரிந்து கொண்டார். எலிசாவை தெரிந்து கொண்டு எலியாவை கூட வைத்து பல வருஷங்கள் அவனுக்கு நல்ல அவனுக்கு பயிற்சி கொடுக்கிறார். கவனிங்க, எலிசாவை பைபிள் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் சொல்லுங்க பார்க்கலாம். எலிசாவை பைபிள் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுது? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன் ஆகிய எலிசா. எப்படி பைபிள் அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுது? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆசைலாம் என்ன தெரியுமா? ஊழியனா மைக் எடுத்து பாட்டு பாடணும், மைக் எடுத்து பிரசங்கம் பண்ணணும், அல்லது அப்படி ஸ்டேஜில் நின்று அப்படியே டான்ஸ் ஆடணும். அது அல்ல. அது ஒரு பக்கம் ஊழியமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் பாருங்க, ஊழியக்காரனாகிய எலிசாவுக்கு, எஜமானனாகி தன் எலிசாவுக்கு சேவை செய்வதும் ஒரு ஊழியம்தான். எத்தனை நம்புறீங்க? ஆமா, சேவை. ஆமே. அப்போ அவர் பைபிள் இப்படிதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறது. சரி, அந்த எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். சொல்றாரு, நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். ஓகே. அப்போ எலியாவும் எலிசாவும் அவர்கள் கடந்து வராங்க. 4 ஸ்டேஜ் கடந்து வராங்க. அப்படி கடந்து வரும்போது எலியா கேட்கிற, எப்பா நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், உனக்கு என்ன வேணும் கேட்கிற. அப்ப சொல்றாரு, உங்களாண்டு இருக்கிற வரத்தை இரட்டிப்பா எனக்கு கொடுங்க. ஆமென். ஹலோ, இரட்டிப்பாய் கொடுங்க. உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகம். எத்தனை அப்படி கேட்பீங்க? திடீர்னு பாஸ்டர், சிஸ்டர் உங்களுக்கு என்ன வேணும்? பாஸ்டர், உங்க மேல இருக்கிற அபிஷேகம், உங்க மேல இருக்கிற அந்த கிருபை எனக்கு வேணும்னு எத்தனை பேர் கேட்பீங்க? கேட்க மாட்டீங்க. தேவையில்லை, நீ கேட்கணுங்க அவசியம் இல்லை. ஆனா அவன் கேட்டான் பாருங்க, உங்க மேல இருக்கிற அபிஷேகம், உங்க மேல இருக்கிற வரம், உங்க மேல இருக்கிற அந்த கிருபை எனக்கு இரட்டிப்பா வேணையா. அரிதான காரியம் இது, லேசான காரியம் இல்லை, அரிது. நீ அரிதான ஒன்றை கேட்டாய், பரவாயில்ல,
நான் எடுத்து கொள்ளப்படும் போது நீ விசுவாசித்தால் அதை பெற்றுக்கொள்வேன். போறாங்க, திடீர்னு அக்னி ரதம் குறுக்க வருது. எலியா அக்னி ரதத்துல உட்கார்ந்து பரலோகத்து போயிடுறாரு. தகப்பனே தகப்பனே, இஸ்ரவேலுக்கெல்லாம் தகப்பனே சொல்லி கூப்பிடுறாரு. அங்க இருந்து அந்த சால்வை அவர் மேல வந்து விழுது. ஆமென். ஹலோ, அந்த சால்வை விழுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் இன்னைக்கு இதுதான் தியானம் பண்ண போறோம். கவனிங்க, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் 1000 இருந்தாலும் உன்னதத்திலே இருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை, ஒரு கிருபை, ஒரு தயவு, ஒரு வரம், ஒரு வல்லமை உங்க வாழ்க்கையை நிலைநிறுத்தக்கூடியது. கவனிங்க கவனிங்க. ஏன் எலிசா இரட்டிப்பான வரங்களை கேட்டார் என்பதை தான் நம்ம இன்னைக்கு தியானம் பண்ண போறோம். கவனிங்க, ஏறக்குறைய கிறிஸ்து இயேசு பிறப்பதற்கு 477 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள் தான் இவங்க 2 பேருமே. 477 இருந்து 427 வருடங்கள் வரைக்கும் இவங்களுடைய ஊழியங்கள் வாழ்க்கை இருந்திருக்கிறது. கவனிங்க, அந்த நாட்களிலே எலியா நிமிர்ந்து உட்காருங்க. ஏன் நமக்கு இந்த நாள்ல இந்த செய்தி அவசியம்னா, அன்னைக்கு ஏன் எலிசா இரட்டிப்பான வரங்களை வேணும்னு கேட்டார். கவனிங்கம்மா, நீங்க எல்லாம் கேட்கணும். அன்னைக்கு ஆன்மீக இருள் சூழ்ந்து இயேசு ரத்தம் செய்யும் வீழ்ச்சிக்கு நேராக சென்று கொண்டிருந்த ஒரு நேரம். கவனிங்க, ஆவியானவர் வந்து இறங்கி கொண்டிருக்கிறார். ஆன்மீக இருள் சூழ்ந்த ஒரு நேரம். கவனிங்க, இன்னைக்கும் ஆன்மீக இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆன்மீக இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது இல்லையா? ஆன்மீகத்தை இருள் சூழ்ந்து அது வெளிப்படக்கூட அளவுக்கு தடை பண்ணி கொண்டிருக்கிறது. ஆமென். அந்த நேரத்தை அறிந்துதான் எலிசா, ஆண்டவரே உங்க மேல இருக்கிற வரம் இரட்டிப்பா வேணும்னு கேட்டாராம். 2வது, அந்த நாட்களே வாழ்ந்த மக்கள் அல்லது தேவனை அறிந்த மக்கள் கூட தேவனுடைய வல்லமையை உணர்ந்து கொள்ளாமல் குந்தி குந்தி நடந்த ஒரு நேரம் இல்லையா? எலிசா கேட்கிற, எந்த மட்டும் நீங்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். இன்னைக்கு கூட பாருங்க, கிறிஸ்தவம் குந்தி நடக்கிறது. நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் வீட்டுக்கு விசிட்டிங் போயிருந்தேன். அப்போ இந்த சகோதரி குழந்தைக்கு காலில் ஒரு கருப்பு கயிறு கட்டியிருந்தாங்க. என்னம்மா இது? இல்லைப்பா, எங்க மாமியார் கட்டினாங்க. நீங்க அலோவ் பண்ணக்கூடாது. மாமியாருக்கு தெரியாது, உனக்கு தான் இயேசு பத்தி தெரியும் இல்லையா? ஆமென். மாமியாருக்கு இயேசு பத்தி தெரியாது, உனக்கு இயேசு பத்தி தெரியும். ஏன்? உலகத்தில் இருக்கிறவனிலும் சொல்லு, உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். உனக்கு தெரியும். உன் மாமியாருக்கு தெரியாது, உன் மாமனாருக்கு தெரியாது, உன் சொந்தக்காரருக்கு தெரியாது. ஆனா உனக்கும் எனக்கும் தெரிந்திருக்க வேண்டும், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இன்னார் என்று. ஆமீன் சொல்லுங்கம்மா. ஐயா ஆமீன் சொல்லுங்க. எங்க மாமியாரு கட்டினாங்க பாஸ்டர், தப்புமா, கர்த்தர் பெரியவர். ஆமென். அதனால நீங்க செய்யக்கூடாது. அப்போ என்னன்னா, நன்றாக தெய்வத்தை அறிந்த மக்கள் கூட இந்த நாட்கள்ல தேவனுடைய வல்லமையோ அவருடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் இல்லையா, ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலாக அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரிதான் அன்னைக்கும் ஜனங்கள் வாழ்ந்தார்கள். ஆகியதான் கேட்டான், ஐயா உங்க மேல இருக்கிற வரம் எனக்கு இரட்டிப்பாக அவசியம். 3வதாக, அந்த நாட்கள்ல விக்கிரக ஆராதனைகள் பெருகி கொண்டிருந்தது. யெசபேல் என்ற ஒரு பெண், ஆகாப் ராஜா தேவனை அறிந்தவர், அவனை தன் கைக்குள்ளாக போட்டுக்கொண்டு தேசமெங்கும் விக்கிரக ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏற்கனவே 850 பூசாரிகளை தன் கூடவே வைத்திருந்தார்களாம். ஆமென். அதே போலதான் இன்னைக்கும் நம்ம தேசத்துல விக்கிரக ஆராதனைகள் பெருகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதை அறிந்த எலிசா சொல்றான், எனக்கு உண்மையில இருக்கிற வரத்தின் வல்லமை இரட்டிப்பாக வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக கவனிங்கள்,
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொன்று குவித்த காலம் அது. யெசபேல் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொன்று குவித்து கொண்டிருந்தாள். இன்னைக்கு அது நடக்குது, இன்னைக்கு நடக்குது. ஆகையால் நமக்கு கர்த்தருடைய வரங்கள் அவசியம். மாத்திரமல்ல, பொய்யின் தீர்க்க தரிசன ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருந்தது. இன்னைக்கும் பொய்யின் தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. மாத்திரமல்ல எசேக்கியேலின் காலத்திலும் யோசியாவின் காலத்திலும் 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரமும் 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரத்திலும் இந்த 2 ராஜாக்களுடைய வாழ்க்கை இருக்குது. இந்த 2 ராஜாக்கள் வாழத்திலும் ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். கைதட்டுங்க பார்க்கலாம். ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். ஆமென். கவனிங்க, நிமிர்ந்து உட்கார். ஏன் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக வரங்கள், வல்லமைகள், அபிஷேகம் ஏன் தேவைன்னா, நம்ம வாழ்ந்திருக்கிற காலமும் அன்னைக்கு எலியா ஏசா வாழ்ந்த காலமும் ஒன்றாகவே இருக்கிறது. ஆமென். ஆகையால் இந்த நாட்களிலே வாழ்கிற நமக்கு தேவாதி தேவனுடைய வரங்கள், வல்லமைகள், அபிஷேகம் இதெல்லாம் இருந்தாதான் நாமளும் நம்ம சாட்சியை காத்துக்கொள்ள முடியும். அநேக மக்களையும் கர்த்தருக்குள்ளாய் கொண்டு வர அது ஏதுவாய் இருக்கும். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. அதுக்கு நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து தேவன் வார்த்தை கவனமா கேளுங்க. ஆண்டவர் உங்க மேல தம்முடைய இரக்கத்தை காண்பித்து, என்ன பைபிள் சொல்லுது, துரோகிகளான மனிதருக்கெல்லாம் தேவன் வரங்களை கொடுத்து இருக்கிறாராம். ஆமீன் சொல்லுங்க. வரம் அவசியம். நீங்க விரும்புறீங்களா வரத்தை? அல்லேலூயா. ஏன்னா ஒரு வரங்கள் இல்லாத வாழ்வு எனக்கு வேண்டாம், தரமுள்ள ஊழியம் செய்வேன், அந்த மங்கா அபிஷேகம் வந்திருங்க வேண்டுமே, உள்ளத்தை கொள்ளை கொண்ட நாதம் உந்தன் பிள்ளை நான் உம்மை போல்மா என்னை நீரப்பும் நீரப்பும் நீரப்பும், உள்ளத்தை கொள்ளை கொண்ட நாதா உந்தன் பிள்ளை நான் உம்மை போல்மா, இன்னும் நான் உந்தன் மகிமையா. என்னை நிரப்புங்கப்பா, சொல்லுங்க. நிரப்பும். நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் அவர் ஊழியம் செய்ய போறாரு, அதனால அவருக்கு வரம் தேவை. நான் அடுப்பு ஊதுறேன், எனக்கு எதுக்கு பாஸ்டர் வரம்? அடுப்பை ஊதுகிற உங்களுக்கும் வரம் அவசியம். ஆமென். ஆமா, எல்லாத்துக்குமே வரங்கள், வல்லமைகள் அவசியம். ஆமென் சொல்லுங்க. அடுப்பு ஊதுற உங்களுக்கும் சரி, ஊழியம் செய்யற எனக்கும் சரி, இல்லையா, பிசினஸ் பண்ற உங்களுக்கும் சரி, வரங்கள் அவசியம், வல்லமைகள் அவசியம், கிருபைகள் அவசியம், தாளந்துகள் அவசியம். ஆமென். அவைகளை கொண்டு நீங்கள் இந்த உலகத்தில் சம்பாதிக்க வேண்டும். ஆமென், ஆமென். ஏன்பா எங்களுக்கு வரம் அவசியம் சொல்லி நம்ம கேட்டோம்னா, வசனம் சொல்லி ரோமருக்கு எழுதின புஸ்தகம் எல்லாம் பாருங்க. ஏன் எதுக்கு நமக்கு வரம், எதுக்கு வல்லமை, எதுக்கு அபிஷேகம், எதுக்கு அந்நிய பாஷை, எதுக்கு பற்பல பாஷை, எதுக்கு குணமாக்கும் வரம்? ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும். கவனிங்க, நிமிர்ந்து உட்காருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை ஸ்திரப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கவனிங்கம்மா, நீ ஊழியம் செய்யறியோ இல்லையோ, முதலாவது உங்க வாழ்க்கை ஸ்திரப்பட வேண்டுமானால், கவனிங்க, நீ நிறைய பேருடைய வாழ்க்கை பாருங்க அசையுது. பேதுருக்கு பேர் என்ன தெரியுமா? சீமோன். சீமோன் என்றால் என்ன தெரியுமா? நாணல். கவனிங்க, நாணல். நாணல் என்ன தெரியுமா? ஒரு பெரிய புல்லு. காத்தடிச்சா இந்த பக்கம் காத்தடிச்சா அப்படி அசையும், இந்த பக்கம் காத்தடிச்சா இப்படி அசையும். அதான் சொன்ன, எப்பா உன் பேரை முதல்ல மாத்தணும்பா, நீ கல்லா இருனாரு. சீமோன் உன்னை பீட்டர், பேதுரு நான் கல்லு. ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை பாருங்க,
ஸ்திரத்தன்மை இல்லாம இப்படி அப்படி ஆடுது. ஒரு சின்ன காத்தடிச்சா கூட, ஒரு சின்ன புயல் அடிச்சா கூட, இல்லையா, ஒரு சின்ன பிரச்சனை கூட என்ன பண்ணுங்க, அவங்களுடைய விசுவாசம் ஆட்டம் போடுதா இல்லையா? நல்லா நல்லா இருக்க ஆளுக்கே போராட்டம் வந்தா கூட என்ன பண்றாங்க, அப்படியே அசைஞ்சிடுறாங்க. சொல்றாரு, நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும். எனக்கு கவனிங்க, நல்லா நிமிர்ந்து உட்காரு பாருங்க. ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவி எப்படிமா இருக்கணும்? அப்படியே சுட சுட சுடன்னு இருக்கணும், அப்படியே கன கன கனன்னு இருக்கணும். அப்படி இருக்கவன் ஆவி, அப்படி இருக்கவன் ஆவி இல்லைன்னா அதை மாத்திக்கும். ஆமா, உட்கார்ந்து ஜோம் பண்ண, என் ஆவி அனலாக்குங்கப்பா, என் ஆவி. ஆமா, ஏன்னா சொல்லுவாங்க, இரும்பு அடிக்கிற இடத்துக்கு ஈக்கு என்ன? இரும்பு அடிக்கிற இடம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கிது கத கதன்னு இருக்கும். அங்க ஈ பண்ணனாவா மேல போயிடுவாரு. உங்களுடைய ஆவி எப்படிமா இருக்கணும்? கன 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 இருக்கணும். பேய் வந்தாலும் சரி, பிசாசு வந்தாலும் சரி, இல்லையா, கவலை வந்தாலும் சரி, என்ன பண்ணும்? சுருங்கிடும் உள்ள போன. ஆமேன். அதான் சொன்ன, ஆவியிலே அனலாயிருங்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுன்னு சொல்றாரு. ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சா உன் ஆவி அனலா மாறிடும். ஆமா, இந்த ஏன் நமக்கு வரங்கள், ஏன் நமக்கு வல்லமைகள், எதுக்கு நமக்கு அபிஷேகம், எதுக்கு நமக்கு அந்நிய பாஷை, எதுக்கு நமக்கு பற்பல பாஷை, எதுக்கு ஆண்டு வரத்தை கேட்கணும் கொடுக்கின்றார்னா, நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும். அப்படியே கல், என்ன பிரச்சனை வந்தாலும் கல்லு மாதிரி இருக்கணும். ஆமென். அவர் பார்த்துக்குவாரியா, நான் ஏன் கவலைப்படணும்? ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உனக்கு உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் நமக்கு வரங்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து சங்கீதம் ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறது. யோசேப்பை குறித்து சங்கீதம், அவனுடைய கால்களை சங்கிலிகளாலே கட்டினார்கள். ஒரு நல்ல வசனம், 105:18. இதுக்குதான் வந்து முன்னாடி உட்கார்ந்து சொல்றது. எஸ் குட். அவன் கால்களை விலங்கு போட்டு, எவன் கால்களை? அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். அவங்களுக்கு முன்னாலே ஆண்டவர் ஒரு புருஷனாகிய யோசேப்பை அனுப்புகிறார். சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. அவனுடைய பிராணன் இரும்பிலே அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யார் இந்த புருஷன்? யோசேப். நிமிர்ந்து உட்காருங்களேன். பாருங்க, ஆரம்ப காலத்திலே அவங்க ஆரம்பத்திலேயே கர்த்தர் தரிசனங்களை பார்க்கிற கிருபை கொடுத்தார். ஒரு முறை அவன் ஒரு தரிசனம், எத்தனை தரிசனம் பார்க்கிற கிருபை இருக்கு. யோசேப்பை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவனுடைய ஆத்துமா இரும்புக்குள்ள அகப்பட்டு கொண்டிருந்தது. ஆனா அவனுக்குள்ள இருந்த ஒரு வரம், அவன் சின்ன வயசா இருக்கும் போதே ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். என்னன்னா, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரமும் வந்து அவன் காலில் வந்து விழுது. ஆமென். நிறைய அரிக்கட்டுகள்லாம் இருக்குது இல்லையா? இவன் அரிக்கட்டு மாதிரி நிக்குது, மற்றவங்க அரிக்கட்டுலாம் கீழே விழுந்து கிடக்குது இல்லையா? இவன் அவசரப்பட்டு இந்த தரிசனத்தை கொண்டு போய் அப்பா கட்டியும் அண்ணன் சொல்லிட்டாங்க. அண்ணன்காரங்களுக்கு ரொம்ப தூக்கம். அரிக்கட்டு நிற்கும், நாங்களாம் கீழே விழுந்து கிடப்போம். தோத்திரம். எல்லா நட்சத்திரமும் நிலாவும் வந்து உன்னை வணங்கும். நாங்கள் பின்னாடி உட்காந்து தண்ணி குடிச்சு வாழ்ந்துப்போமா? வாடா சொல்லிட்டான் தரிசனத்தை. எப்போன்னு பார்த்தானுங்க. வந்தான், டேய் சொப்பனக்காரன் வரான், இவனை இன்னைக்கு க்ளோஸ் பண்ணினான், அவன் சொப்பனை எப்படி நிறைவேற்றி பார்க்கலாம். நான் சொல்லட்டுமா, கர்த்தர் உனக்கு ஒரு தரிசனத்தையோ திட்டத்தை கொடுத்தாருன்னா எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. அழைப்பும் கிருபை வரங்களும் என்னைக்கும் மாறாது. ஸ்தோத்திரம். யாரால் அழிக்க முடியாது. நம்ம பாத்திரமா இருந்தோம்னா பாருங்க, இவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியில கூட அவன் ஸ்திரமா நிக்க என்ன காரணம்? அவனுக்குள்ள இருந்த வரங்கள், தரிசனங்கள், திட்டங்கள், அபிஷேகம், ஞானம். ஆமென் சொல்லுங்க. அப்போ அவனுக்கு மாத்திரம் அந்த தரிசனம் இல்லாம போயிருந்தா, அந்த வரம் இல்லாம போயிருந்தா, இந்த உபத்திரத்து மத்தியில அவன் என்ன பண்ணிருப்பான்? ஒன்னில்லாம போயிட்டு இருப்பான் இல்லையா?
இங்க மாத்திரமல்ல, எகிப்து தேசத்துல போத்திபாருடைய அரண்மனையில அவனுக்கு வந்த சோதனையில ஜெயிலுக்கு போயிட்டான். அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். எல்லாம் சொன்ன, பத்தியா இன்னும் சொப்பனம் தரிசனம் அரிக்கட்டு நட்சத்திரம் சூரியன் சன்னையும் ஒண்ணுமே காணும். ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்தும்படிக்கு என் பலத்த கையில் நீ அடங்கிரு. அவசரப்பட்டுறாத. உனக்கு ஒரு நேரம் ஆண்டு வச்சிருக்கிறார், உனக்கு ஒரு டைம் ஆண்டு வச்சிருக்கிறாரு. அது வரைக்கும் பொறுமையோடு இரு. ஹல்லேலூயா. ஏற்ற நேரம் ஒண்ணு வரும், அன்னைக்கு எவன் தடுத்தாலும் முடியாது. கர்த்தர் உனக்கு செய்ய வேண்டியது செஞ்சு முடிப்பார். யோபு சொல்றால, தேவன் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். ஆமீன் சொல்லுங்களம்மா. அப்போ யோசேப்புக்குள்ள அந்த தேவ தரிசனம், அந்த வரம் வல்லம் இருந்தால்தான் இவர் தன் வாழ்க்கை ஸ்திரப்படுவதற்கு அது ஏதுவா இருந்துச்சு. ஆமீன் சொல்லுங்க. ஆமா, சிறைசால போறான், அங்க 2 பேர் தரிசனம் பார்க்கறான், அதுக்கு இவன் அர்த்தம் சொல்றான். அல்லேலூயா. என் வாழ்க்கையே காத்தடிக்குது, உன் தரிசனம் வரையான்னு சொல்லல. எப்பா இப்படி தரிசனம் பார்த்தியா, இப்படி நடக்கும், அது நடக்கும், அது செய்வாரு ஆண்டவர்னு சொல்றான். அதே மாதிரி நடந்தது. ஐயா சொல்லட்டுமா? ஏன் தெரியுமா நமக்கு வரங்கள் அவசியம்? ஏன் தெரியுமா நமக்கு வல்லமை அவசியம்? ஏன் தெரியுமா நமக்கு தரிசனம் பார்க்கிற கிருபை வேணும்? ஏன் தெரியுமா நமக்கு அபிஷேகம் வேணும்னா, இல்லையா, உன் வாழ்க்கை ஸ்திரப்படுவதற்காக, உன் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவதற்காக, ஆமென், உன் தரிசனம் நிறைவேறுவதற்காக கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட வரங்களை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்போ வாழ்க்கை ஸ்திரப்பட வேண்டுமானால் கட்டாயம் தேவாதி தேவன் உனக்கு ஏதாவது ஒரு வரத்தை கொடுத்து உன்னை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். 2வது ஒரு வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 11ஆம் அதிகாரம் 17வது வசனம். வரம் நமக்கு ஒரு அனுக்கிரகம். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினார். தேவன் வரங்களை அனுக்கிரகம் பண்ணுகிறார். நல்ல கையை தட்டி ஆண்டு மகிமைப்படுத்துங்க. சகோதரனே, சகோதரிகளே, தேவன் நமக்கு வரங்களை அனுக்கிரகம் அல்லது கிஃப்டா தருகிறார். 3வது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்காக அளிக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, வரம் எது தெரியுமா? உனக்கு பிரயோஜனம். எனக்கு என்னங்க வரம் பிரயோஜனம்? உனக்கு பிரயோஜனம் உண்டாகும். எத்தனை நம்புறீங்க? வரம் என்பது நமக்கு பிரயோஜனம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் குள்ள வர இருந்துச்சு, இந்த இல்லையா? என்ன வர இருந்துச்சு? சொப்பனங்களை பார்த்து அதுக்கு அர்த்தம் சொல்லுகிற காரியம். ஆமென். ஹலோ, பாபிலோன் தேசத்திலே ராஜாவுக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பம் வந்து விட்டது. அவர் ஒரு கனவு பார்க்கிறார். அந்த கனவுக்கு அர்த்தம் தெரியாமல் அந்த நாட்டில் எல்லா ஜோசியரையும் கூப்பிட்டு கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க, நீங்க அர்த்தத்தை சொல்லுங்கள், நீங்கள் கனவை சொல்லுங்கள், நாங்கள் அர்த்தத்தை சொல்லி விடுகிறோம். ராஜா சொல்றாரு, எப்பா எதனா ஒன்று சொல்லி நீ மழிப்பு விட்டுடுவே, நீயே என்ன பண்ணு, நான் கண்ட தரிசனத்தையும் சொல்லணும், அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லணும், இல்லைன்னா தலை உன் மேல இருக்காதுன்றாரு. ஸ்தோத்திரம். 1 மாசம் ஆச்சு, ஒண்ணுமே நடக்கல. அவ சொல்றாங்க, இங்கே தானியேல் என்ற ஒரு புருஷன் இருக்கிறான், அவன் சரியாக சொல்லக்கூடியவன், மங்களகரமான உத்தரவு கொடுக்கக்கூடியவன். ஆமென் சொல்லுங்க. அவனை அழைக்கிறான். சொல்ற, ராஜாவே, நானும் என் நண்பர்களும் செபித்து விட்டு வருகிறோம் என்று சொல்லி 3 பேரா போய் ஜெபம் பண்றாங்க. கவனிங்க, ஜெபம் பண்றாங்க. கர்த்தர் ராஜா கண்ட சொப்பனத்தையும் காட்டுகிறார், அதுக்கு அர்த்தத்தையும் காட்டுகிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த தானியேலுக்குள்ள அப்படி கிருபை தேவன் கொடுத்தார். அவன் சொப்பனத்தையும் அறிந்து கொண்டான், சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொன்னான். ராஜா அப்படி சொல்றான். ராஜா சந்தோஷப்பட்டு, இல்லையா, தன் மேல செயின்லாம் தூக்கி அவன் போடுகிறாரு. அவனையும் நண்பரையும் தேசத்தில் அவனை உயர்த்துகிறார். ஐயா கவனிங்க, நான் ஒரு வியாபாரி, எனக்கு எதுக்கு பாஸ்டர் வரும்? உனக்கும் அவசியம். ஆமா,
நான் அடுப்பு ஊதுறேன் பாஸ்டர், எனக்கு உனக்கும் வர அவசியம். ஆமென் சொல்லுங்க. நான் படிக்கிறேன், எனக்கும் வர அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, எத்தனை பேர் அது விரும்புறீங்க? விரும்பணும். எதுவுமே இது உன்னத ஆசீர்வாதம் நீ விரும்பலனா கர்த்தர் கொடுக்க மாட்டான். அவன் விரும்பணும். ஏன் தெரியுமா? ஒரு 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 வேதம் சொல்றது, அவன் அவருடைய ஆவிக்குரிய தகப்பன் இல்லையா? எலிசாவுடைய ஆவிக்குரிய தகப்பன் யாரு? நல்லா புரிஞ்சுங்க. வேதம் சொல்றது, உங்களுக்கு அநேக உபாத்தியாயர் இருக்கலாம், ஆனா தகப்பன் ஒரு ஆள் தான். உங்க ஆவிக்குரிய தகப்பன் யாரு நீங்க நம்புறீங்க? உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் யாரு? பால் மோசஸா? என்னுடைய ஆவிக்கு தப்பம் அவரு. உன் ஆவிக்கு தப்பம் யாரு? நீதான், நீதான். பவுல் சொல்ற தேங்க்ஸ். உனக்கு அநேக உபாத்தியாயர் இருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய தகப்பம் ஒரு ஆள் தான். ஆமென் சொல்லுங்க. எலிசாவுடைய ஆவிக்குரிய தகப்பம் யாரு? எலியா. சொல்றாரு, ஏன் ரெட்டிப்பான வரம் கேட்டான்னு சொல்றாரு அவரு. என் ஆவிக்குரிய தகப்பனுடைய சேஷ்ட புத்திரமாக நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளு, நான் தான் ஃபர்ஸ்ட் ஊழியக்காரன். அது கீழே நிறைய திருகசி இருக்கிறாங்களா, இவர் தான் முதல் ஆளு. அப்போ நான் அவருடைய சேஷ்ட புத்திரமாக அந்த ரெட்டிப்பான நன்மை நான் பெறணும். சொல்றாரு ஒரு சரித்திராசிரியர், அவர் தன் ஆவிக்குரிய தகப்பனாகிய எலிசாவை அப்படி விசுவாசித்து, உம்முடைய வரங்கள் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும் அப்படின்னா உம் சேஷ்ட புத்திரமாக எனக்கு வேணும் கேட்கிறான். ஆமென். என்ன அழகான அந்த வெளிப்பாடு போது பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஆனா நீ விசுவாசம் உனக்கு கிடைக்கும் சொல்லிட்டாரு. ஆமீன் சொல்லுங்க. அப்ப தேவனுடைய நம்மளாம் யாரு? ஏசாப்பாக்கு நம்ம யாரு? பிதாவுக்கு நம்ம யாரு? இயேசு சேஷ்ட புத்திர பாகம், நம்ம அடுத்த குமாரன். ஹல்லேலூயா. அவர் முதற் பேரானவர், நம்ம அடுத்து. ஆமென், ஹல்லேலூயா. சரி, இப்போ வரம் எதுக்குன்னா நீங்கள் ஸ்திரப்படுவதற்கு, உங்கள் பிரயோஜனத்துக்காக. ஆமென் சொல்லுங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு வரம் இருந்துச்சுன்னா, ஒரு கேன்சல் லீடரா இருந்தா கேன்சல் வேகமாக வளரும். ஆமென். உனக்கு ஒரு ஸ்பெஷல் மரியாதையே உங்க ஏரியாவில் உண்டாகும். எத்தனை நம்புறீங்க? நீங்க ஒரு ஊழியக்காரர் இருந்தா, உங்களுக்குள்ள ஒரு வரம் செயல்பட்டா, நீ சாதாரண விசுவாசியா இருந்தா கூட சரிங்க, உங்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு வரத்தை வைப்பார். ஆனால் உன்னை தேடி ஜனங்கள் வருவார்கள். ஆமென். உன்னுடைய ஊழியத்தை தேடி ஜனங்கள் வருவார்கள். எத்தனை நம்புறீங்க அதெல்லாம்? ஆமா. அதை பணத்துக்கு வித்துறக்கூடாது, அவர் நாம மகிமைக்கு பயன்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, தேவனுடைய வரத்தை பணத்தாலே வாங்க நீ யோசிச்சாயன்னு சொல்லி அங்க ஒரு மந்திரவாதியை பவுல் சபிக்கிறார். வரங்கள் பிரயோஜனத்துக்காக, பணம் சம்பாதித்துக்காக அல்ல. சில பேர் வரத்தை இல்லையா விற்கிறாங்க, சில பேர் வரங்களை விற்கிறாங்க, சில பேர் வரத்தை தவறா யூஸ் பண்றாங்க. அவங்கெல்லாம் பரலோகமே கிடைக்காது பைபிள் போட்டிருக்கு. ஆமென். உன் நாமத்துல பேய் ஓட்டமே, உன் நாமத்துல அது செஞ்சமே, நான் உங்களை அறியேன். வரம் கொடுத்தா அது அவர் நாம மகிமைக்கென்று பயன்படுத்துங்க. அல்லேலூயா. அவர் நாம மகிமைன்னு பயன்படுத்திங்கன்னா கர்த்தர் உங்களை யூஸ் பண்ணுவார். ஆமென். சரி, நம்ம பார்க்க போறோம் முதலாவது ஒரு காரியம். யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 30 முதல் 34 வரைக்கும் இருக்கிற ஒரு வரம் பெற்ற மனுஷனை நம்ம பார்க்க போறோம். ஏன் நமக்கு வரம் அவசியம், வரங்கள் என்ன, கவனிங்க. பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி பாருங்கள், கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலெயேலை பெயர் சொல்லி அழைத்து அவன் விசித்திரமான வேலைகளை, கவனிங்க, அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கவும் மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். அடுத்தது, அவன் இருதயத்திலும்
தான் கோத்திரத்து அகிசாமாகின் குமாரனாகிய அகோலியாபின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தையும் அருளினார். எப்ப நிமிர்ந்து பாருங்கம்மா, நிமிர்ந்து பாருங்க. ஏன் வர பெசலியேல் என்ற ஒரு ஆளை தேவன் அழைத்து அவனுக்கு வரங்களை கொடுத்தா எது தெரியுமா? விசித்திரமான வேலைகளை செய்ய. கவனிங்க, ஏன் வரம் ஊழியக்காரன் மாத்திரமல்ல, ஏன் விசுவாசி கூட தேவை தெரியுமா? விசித்திரமா எல்லாரும் செய்யற மாதிரி அல்ல, நீ சூப்பரா செய்யற மாதிரி, நீ அழகா செய்யற மாதிரி. பாக்குறீங்களா? கவனிங்க, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, ஊழியமா இருந்தாலும் சரி, இல்லையா, நீங்க எதை செய்தாலும் சிறப்பா செய்வதற்கு தேவன் நமக்கு வரங்களை கொடுக்கிறார். ஆமென். அப்போ நம்ம விசித்திரமாக செய்யணும், வித்தியாசமாய் செய்யணும், வித்தியாசமா பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு நண்போடு கூட ஹோட்டலுக்கு போயிருந்தேன். அங்க அந்த பேர் என்ன சொன்னீங்க? உருண்டை உருண்டை கோலா கோலா உருண்டை கோலா உருண்டை. எல்லாம் தான் கறி துண்டுறோம், எல்லாம் தான் கறி செய்யறோம். ஆனா அந்த ஹோட்டலுக்காரன் வித்தியாசமா அது கோலா உருண்டை ஆரம்பிச்சு கோலா உருண்டை கண்டுபிடிச்சு அதை வித்தியாசம் வித்து பணம் சம்பாதிக்கிறான். கேட்டேன், என்ன புது பேர் கோலா, ஒரு கோலா உருண்டை கொண்டு வாப்பான்னு சொன்னான். உடச்சு பார்த்தா மட்டன் கறியே அவனை போய் கடாஞ்சி, கடாயில போட்டு கடாஞ்சி, ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி உருண்டை மாதிரி எடுத்து வடை மாதிரி செஞ்சு உருண்டி ஆக்கி வித்துட்டான். நீ என்ன மட்டன் வாங்குற, சிக்கன் வாங்குற, உனக்கு என்ன தெரியும்? போட்டோமா, 2 கலக்கணுமா, 2 தக்காளி வெட்டி போட்டோமா, இந்த துண்ணு போ. உனக்கு ஏன் வரம் தேவை தெரியுமா? ஏன் வீட்டுக்கார உண்ணாண்டு சாப்பிடாம வெளியே சாப்பிடணும் தெரியுமா? உனக்கு விசித்திரமான வரம் இல்லை, உனக்கு கிருபை இல்லை. அதனால இந்த என்ன பண்றான், வெளியே ஓட்ட சாப்பிட்டு வந்துடுறான். ஏமா? உனக்கு விசித்திரமான வரம் இல்லை. பெசடியலுக்கு கொடுத்த மாதிரி நீ ஜோமனி கேட்டு பெற்றுக்கோ, நீ விசித்திரமா செய்யி, விசித்திரமா நட, உன் குடும்பம் ஆசீர்வாதமா மாறும். ஹலோ, வர இதுக்கெல்லாம் வர அவசியம், குடும்பம் நடத்துறதுக்கே வர அவசியம் இல்லையா? கோபக்கார புருஷனை கண்ட்ரோல் பண்றதும் அதுக்கு வரோம். சொல்லிக் கொடுங்க பாஸ்டர், எல்லாம் சொல்லி கொடுத்துறவா உனக்கு. ஜெபம் பண்ணி கேளியப்பா, எப்படி அந்த கண்ட்ரோல் பண்றது, எப்படி அந்த என் கைக்குள்ள வச்சுக்கிறது, எப்படியா அந்த அம்மாவை என் கைக்குள்ள கொண்டு வர்றது, எப்படி இப்படி. இதுக்கெல்லாம் தேவை விசித்திரமான ஒரு வரம், கிருபை இல்லையா, நன்மை. ஜெபம் பண்ணி கேட்டினா கொடுப்பார் ஆண்டவர். அடைவுனா தெரிய போச்சு பாஸ்டர். எல்லாத்துக்குமே குடும்பம் நடத்த, வேலை செய்ய, ஊழியம் செய்ய இல்லையா, ஆண்டவர் எல்லாம் விசித்திரமா செய்யறாங்க. ஆமென். நீ உலகத்தை பாருங்களேன், பாருங்க, நம்ம செய்யாத சில பேர் விசித்திரமா கண்டுபிடிக்கிறான். நம்ம சாதாரண பொருளை அவன் விசித்திரமா கண்டுபிடிச்சிடலாம். அன்னைக்கு ஹோட்டல போனேன், பகலா பாத். வாட் யூ மீன் பகலா பாத்? இது புது பேரா இருக்கே சார். ஒரு பகலா பாத்து கொண்டு வானா, அவன் தை சொல் கொண்டு வைக்கிறான். ஓ, இது பேர் தான் பகலாபா. இது எங்க வீட்லயே செய்வாங்களப்பா. உங்க வீட்டுல செய்வோம், பேர் வைக்க தெரியுமா? அதுக்குதான் விசித்திரமான ஞானம் வேணும். ஏன் ஹோட்டல்ல இருட்டுல ஒரு சோறு போடுறான்? எல்லாம் நீ செய்யற சோறு தான், அவன் இருட்டுல வச்சு வித்துறான். பகலா பாத்து, அந்த பாத்து, இந்த பாத்து, கோலா உருண்டை, இந்த உருண்டை, அந்த உருண்டை. ஆடாடா தப்பன்ட்டே. நீ ஜோமணி பகலா பாத்து செய்யி, ஒரு நாள் பகலா பாத்து, ஒரு நாளைக்கு கோலா உருண்டை, ஒரு நாளைக்கு கொக்கி உருண்டை செஞ்சு பாரியா, உன் குடும்பம் நல்லா இருக்கும். உன் ஊழியத்துல, உன் தொழில கூட இல்லையா, சிறப்பு செய்யி. ஞானத்தை கேளு, வரத்தை கேளு இல்லையா, சிறப்பா செய்ய தேவையான அபிஷேகத்தை கேளு, கர்த்தர் அதை செய்வார். ஆமென். பாருங்க, அவன் தேவ ஆலயத்தின் வேலைகளை விசித்திரமாய் செய்யக்கூடியவன், விசித்திரமாய் செய்யக்கூடியவன். எல்லாம் தான் எலக்ட்ரீஷியனு, எல்லாம் தான் பிளம்பரு. ஆனா நீ கொஞ்சம் விசித்திரமா செஞ்சினா கர்த்தர் கனம் பண்ண. டேய், இந்த ஆள் சூப்பரா பண்றானப்பா, இந்த ஆள் நல்லா செய்யறானப்பா, அந்த ஆளுக்கு ஒண்ணும் தெரியல, இவன் சூப்பரா செய்யறான், இவனுக்கு வேலை கூடு. பிரயோஜனமாவதா? ஏன் சொல்றேன் தெரியுமா? வரங்கள் ஏதோ ஊழியத்துக்கு மாத்திரம் அல்ல, நீங்கள் செய்யற தொழில, நீ செய்யற வியாபாரத்துல, நீ செய்யற காரியத்துல அதை விசித்திரமாக, சிறப்பாக, இல்ல நேர்த்தியாக, நிறைய பேர் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு
நீ செய்யும் போது அது தேவாதி தேவன் கூட வரத்தை செய்யற காரியம். ஆமேன் சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்க. அப்படி செய்யும் போது அது திறமை இல்ல, தேவன் கொடுத்த வரம், வல்லமே செய்யற, அதனால சிறப்படைகிற. கைத்தறி பார்க்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் 2 அப்போஸ்தலர் 2:4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்த அருளின வரத்தின்படியே பேச தொடங்கினார்கள். கைத்தட்டுங்க பார்க்கலாம். அந்நிய பாஷை என்பது எது? வரம். அந்நிய பாஷை என்பது எது? வரம். ஆமென். சகோதரர் எசேக்கியா பிரான்சிஸ் அவர் புத்தகத்தை சொல்றாரு, கவனிங்க. எதுக்கு நமக்கு அந்நிய பாஷை வரனா? மாம்சம் பலவீனமும் உணர்ச்சிகளும் மேற்கொள்ளும் போது நாம் அந்நிய பாஷைகளை பேசுகிறேன், அதனால் என் உள்ளான மனிதன் பலன் அடைந்து என் மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ணுகிறது. கவனிமாயமா, அந்நிய பாஷை என்பது ஒரு வரம். அநேக சமயம் நம்முடைய மாம்சம் பலவீனம் இல்லையா, அல்லது உணர்ச்சிகளை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கும் போது நம்ம அந்நிய பாஷையில் பேசும்போது நம்ம உள்ளான ஒரு மனுஷன் இருக்கான் தெரியுமா? எப்பா கவனி, உள்ளான ஒரு மனுஷன் இருக்கான் தெரியுமா? இந்த மனுஷன் வெளிப்புறமான மனுஷன், இந்த மனுஷன் தான் பரலோகத்துக்கு போக போறான். யாரு? உள்ளான மனுஷன். பைபிள் போட்டிருக்கு, அந்நிய பாஷையில பேசுகிறவர்கள் தேவனோடு ரகசியம் பேசுகிறார்கள், தங்களுக்கு தாங்களே பக்தி விருத்தி உண்டாகும்படியாய் பேசுகிறார்கள். கவனிங்க, உங்க வாழ்க்கையில இல்லையா, உங்களுடைய எண்ணங்கள் மாமிசம் பலவீனம் அடையும் போது அல்லது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது என்ன செய்வோன்னு தெரியாம ஒரு தடுமாற்றம் வரும்போது நான் சொல்றேன், ஒரு தனியா ஒரு இடத்துக்கு போயிடுங்க, கொஞ்ச நேரம் இந்த அந்நிய பாஷை வரத்துல பேசுங்க. ஹல்லேலூயா. அது எல்லாமே மறைந்து ஒரு தெய்வீக அமைதிக்குள்ள நீ வந்துடுவோம். அவர் சொல்றாரு, தெய்வ பிரசன்னத்தை உணர முடியாத வேளையிலே அந்நிய பாஷைகளை பேசுகிறேன், அப்போது இயேசுவின் பிரசன்னம் மடை திறந்த வெள்ளம் போல வருவதை நான் பார்க்கிறேன். மூன்றாவது, துன்ப நேரங்களிலே என்னை சூழ்ந்து கொண்டு உள்ளம் பாரம் அடையும் போது கண்ணீரோடு கூட நான் அந்நிய பாஷையை பேசுகிறேன். அப்படி பேசும்போது என் உள்ளம் பரவசம் அடைந்து என்னை சூழ்ந்த அந்த பாரங்கள் விலகுவதை நான் பார்க்கிறேன். கைத்தட்டாங்க. பல எண்ணங்கள் என் மூளையை குழப்பும் போது தேவ சித்தத்தை அறிய வேண்டிய நேரத்திலே ஊழிய போர்க்களத்திலே துவண்டு போய் களைப்பு மேற்கொள்ளும் போது நான் அந்நிய பாஷையில பேசும்போது எனக்கு அற்புதமான வாசல்களை தேவன் திறக்கிறார். சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் கொடியேற்றி விடுகிறார். கைதல். ஹலோ, தேவன் தந்த வரம் அந்நிய பாஷை வரம். ஆமென். எத்தனை பெற்றிருக்கீங்க? அபிஷேகம் பெற்றிருக்கீங்க. ஐயோ கடவுளே, யாதான் இப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு பெரிய பிரயோஜனம். அபிஷேகம் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் 10 நிமிஷம் பேசுப்பாரு. உன் குடும்பம் பிள்ளைங்க சூப்பர் ஸ்டாரா மாறிடுவாங்க. உன் குடும்பம் நீ 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 எதிர்பார்க்கிறத விட அதிகமா உன் குடும்பத்துல கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா சத்துரு வெள்ளம் போல வரும்போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள கொடியை ஏற்றுவார். பிசாசு உன்னை நெருக்க வரும்போதெல்லாம் அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. இது ஒரு வரம். ஏதோ ஏனோ தானே இருக்காதீங்க. தினந்தோறும் ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் தேவ சமூகத்தை உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுங்க. இல்லையா, எல்லா சூழ்நிலைகளும் அப்படியே மாற ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில தடுமாற்றம் வரும்போது தேவ சித்தத்தை நீங்க புரியாம போதுதான் அப்படியே கொஞ்சம் சோம் பண்ணுங்க. தேவ சித்தம் தெளிவா உனக்கு வெளிப்படுத்துவார் ஆண்டவர். ஆமென். அதுக்குதான் ஆவியானவர் நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் ஆவியானவர் பெந்தைகோஸ்து நாளில் ஊற்றப்பட்டு இருக்கிறார். சகோதரனே சகோதரியே, நான் சொல்றேன், நீ அதை பெற்றுக்கோ. அபிஷேகத்தை நீ ஏளமா நினைக்காத. கவனிங்க, அபிஷேகம் பெற்றுக்கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா சீஷர்கள் பாயும் புலிகளை
அது மாதிரி பதுங்கும் பூனையா இருந்தாங்க, அபிஷேகம் பெற்ற போய் பாயும் புலியா ஆயிட்டாங்க. நீ எப்படி இருக்க ஆசைப்படுற? பதுங்குல பூனையா பாயும் புலியா? சொல்லும் போது சொல்லு, நான் பாயும் புலியாய் மாறணும். சொல்லு, இப்படி இப்படி சொல்லி, பாயும் புலி, பாயும் புலி. நீ சொல்லுப்பா, நீ சொல்லுப்பா, பாயும் புலி, பாயும் புலின்னு சொல்லுப்பா. நல்லா சொல்லு, பாயும் புலி. பின்னால சொல்லு, பாயும் புலி. பதுங்கும் பூனா இல்ல, பாயும் புலி. ஏற்கனவே நாங்க பாஞ்சு தானே ஃபர்ஸ்ட் இருக்கிறோம். அபிஷேகம் இன்னும் அதிகமா பாய, இன்னும் அதிகமா தாண்ட, இன்னும் அதிகமா இல்ல கெர்ஜிக்க கர்த்தர் கிருபை செய்வார். நான் ஏன் கெர்ஜிக்கிறேன்? காரணம் உள்ள அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பெருமை இந்த வரங்களா? உனக்கு வேணுமா? ஐயோ கிருபையா கூட சொல்லுங்க பாஸ்டர். நான் சொல்றேன், இந்த வரம் மாத்திரம் உனக்கு கிடைச்சிட்டா உன் துக்க நாட்கள் முடிஞ்சிடும். அம்மா சொன்னாங்களே, இனி நீ துக்கமுகமாக இருப்பது இல்லை. ஆமென். ஆமா, உங்க தெருவே என்னம்மா போன வாரம் வரைக்கும் அந்த அம்மா முகத்தை பார்த்தா 8 o'clock மூஞ்சி மாறி இருந்தது, 10 o'clock மூஞ்சி மாறி இருந்தது, குதிரை மூஞ்சி மாறி இருந்தது. இன்னைக்கு என்னப்பா முகம் அப்படி விரிஞ்சு, அபிஷேகம் வந்துருச்சாமா அந்த அம்மாக்குள்ள, ஆவியான வந்துட்டாமா அந்த அம்மாக்குள்ள. சரி, என்ன பண்றாங்களாம்? 10 நிமிஷம் லபலபா லபலபா டபடபா லபலபா டபலபா லபலபா என்னமோ பேசுது, ஒண்ணுமே புரியல. ஒரே நாட்டுப்புறத்தை சேர்ந்த ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கின்னு ஒருத்தர் எக்ஸிபிஷன் இட்டு போனாராம். படிக்காத ஒரு சகோதரியே ஒரு ஆளு கல்யாணம் பண்ணிக்கின்னு நம்ம மெட்ராஸ் நடக்குதுல இந்த என்னது எக்ஸிபிஷன், பொருட்காட்சிக்கு இட்டு போனார். அந்த அம்மாவுக்கு இது பெரிய ஆச்சரியம். என்னங்க இவ்வளவு பெரிய சக்கரம் சுத்துது, எப்படிங்க சுத்துது? அது மாதிரி சுத்தலாம் பாடி ஒரு ஆளு. அந்த மாதிரி பெரிய ஆச்சரியமா இருக்குதான். அப்படியே சக்கரம் சுத்தத்தை பார்க்குது, அந்த குதிரை ஓடுறதை பார்க்குது, அதை பார்க்கணும், ஒரே சந்தோஷம். அந்த அப்பளம் கப்பளம் வாங்கினா துண்ணாங்களாம். துண்ணிட்டு வரும்போது கடைசி வரும்போது ஒரு ஒரு ஜென்ரேட்டர் டக 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 சொல்லிட்டேன். ஏங்க இவ்வளோ நல்லா இருந்துச்சு, இந்த டக டக மிஷின் தான் நல்லா இல்லை சொன்னாடி. இந்த டக டகன்னா அது டொக டக ஓடாது. இந்த டக டக மிஷின்லன்னா அந்த லைட்டு கலர் கலரா ஓடாது, அந்த சக்கரம் சுத்தாது, அந்த குதிரை ஓடாது, அங்க அப்பளம் சுடாது, அங்க சோறு வேகாது. எல்லாத்துக்காரும் இந்த டக டக தான். கைத்தட்டு. வீட்டில் உட்காந்து ரபாலா கபாடா பாரா ரமா ஷக்கரமலா தூரமான மாடபா ஷக்கலா பாரமான ரகத்தனமா புருஷமா போய் என்னப்பா இது லூஸ் ஆகி போச்சோ. நல்லா இருந்த பொண்ணாட்டி நான் நேற்று கோயிலுக்கு போய் வந்து என்னமோ வளரால. பாஸ்டர் நம்பர் 7. பாஸ்டர் சொல்லுங்க பிரதர், போன வாரம் கோயிலுக்கு வந்துருந்து என் பொண்ணாட்டி லூஸ் மாதிரி வளரா பாஸ்டர், எனக்கு பயமா இருக்கு பாஸ்டர். நீங்க வரீங்களா? வளரட்டும், விட்டுடுப்பான். அவருக்கு தெரியாத ரகசியம் நம்ம ரகசியம் கண்டுபிடிச்சிச்சு. ஓ, இனி நம்ம வீட்டுல லைட் கலர் கலரா சுத்தணும்னா இல்லையா, இந்த ராட்டினம் சுத்தணும்னா இல்லையா, குதிரை ஓடணும்னா நமக்கு என்ன வேணும்? கமரா கரபாலா கரமானா தூரா கமா ஷக்கரபாலா ரபா கரபாலா பரபா துங்கோடோ மாரா கமரா மலா ரிசன மன மல ரபாலா பரபா ஷகரபா விவரபாலா மன மன மாஷ. அவர் சொல்றாரு, அவர் முக்கியங்கள் அந்நிய பாஷையும் அற்புத வாசல், அந்நிய பாஷையும் அற்புத வாசல். டைம் ஒத்து வரல, ஆனாலும் ஒன்னு சொல்லி நான் முடிச்சாதான் ஆகணும். எந்த நிக்கலாமா? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசி நான் முடிப்போம். இது ஒரு வாரம். 1 கொரிந்தியர் 12:28. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சபையில என்ன ஏற்படுத்துறாருன்னா,
கவனிங்க, ஏமா கவனி. முதலாவது அற்புதம் செய்கிற வரம் போட்டிருக்கா. அற்புதங்களையும், அது வரம். பின்பு குணமாக்கும் வரங்களையும். நான் சொல்றேன், ஒரு நாள் வரணும், ஒரு நாள் வரும், உங்கள் நிழல் பட்டு ஜனங்கள் சுகமாகணும். ஜெபம் பண்ணுங்க. நீ உன் வியாதிக்காக ஜெபம் பண்றதை விட இப்போ அநேகருடைய வியாதி சுகமாவதற்காக கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். எனக்கு அதெல்லாம் ஆசை. என் துணியை தொட்ட உடனே இல்லையா வியாதி சுகமாயிடணும். இனி கையில வச்சு ஜெபம் பண்ணக்கூடாது. Heal in the name of Jesus. Or touch. விரும்புறீங்களா? விரும்புறீங்களா? சபையில் ஆட்டத்தை ஏற்படுத்தி இருக்குதா? நீ ஒவ்வொருத்தராலும் குணமாக்குற வரம். ஆமென். கை வச்சா சுகமாகும், கை வச்சா சுகமாகும், கை வச்சா சுகமாகும். வியாதிஸ்ம கைவைகள் வைப்பார்கள், சொஸ்தமடை. தைரியமா நான் சொல்றேன், இனிலிருந்து உங்க வீட்டில் யாருக்கு வியாதி இருந்தாலும் நீங்க தைரியமா கை வச்சோம் பண்ணுங்க. கத்தவங்க கொண்டு போய் கேள்வி, பயப்படாத. பிள்ளையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, வியாதின்னு வராங்களா, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை செய்ய போறேன்னு சொல்லி எண்ணெய் எடுத்து உங்க மேல வச்சு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தெய்வீக சுகம் உண்டாவதாக. நடந்தா அற்புதம், போனா கௌரவம். சரி, நடந்தா போனா என்ன கௌரவம் போயிட போகுது? என்ன கௌரவம்? ஹே, அவர் ஜெபம் பண்ணாரு, நடக்க போகும்போது. ஆனா உன் விசுவாச ஆண்டு கனப்படுத்துவாரா இல்லையா? குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும், அதுவும் வரம். அப்புறம் ஆளுகைகளையும், ஆளுகை அத்தாரிட்டி பவர் அல்லது தலைமைத்துவம், அது ஒரு வரம். எல்லாரும் தலைமைத்துவத்தை செய்ய முடியாது. தலைமைத்துவம், எஸ். பலவித பாஷைகளையும் ஏற்படுத்த, பலவித பாஷைகள், அந்நிய பாஷை வர, பற்பல பாஷை வர. நம்ம ரட்சிப்படாத ஒரே லகடகாடா துகடாகமா, லடகடா துகடமா, இது 10 வருஷம் பேசணும். இல்ல பிராக்டிஸ் பண்ணி பற்பல பாஷை பேசணும். உலகத்துல 1000 பாஷை இருக்குது, 10,000 பாஷை இருக்குது. அந்த எல்லா பாஷையும் நம்ம பேசணும். ஆமேன். இதெல்லாம் ஆண்டவர் சபையில ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் ஒரு நாள் நல்லது. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரத்தில் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்கள் அழியுமே, எங்கே வா உந்தன் வாசலில் காத்திருந்த போதுமே. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவை. சொல்லு. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள், உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானது. சாலமோன் தேவ ஆலயம் குந்தனின் மகிமையால் நிறைந்தது போலவே. சாலமோன் தேவாலயம் உந்தனின் மகிமையால் நிறைந்தது போலவே. எந்தனை நிரப்பிடும் இயேசுவே, நான் முந்தனின் மகிமையை ஊருக்கெல்லாம் சொல்லுவேன். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் இன்பமாய் மாறட்டும். உங்க வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம் இன்பமாய் மாறட்டும். சேனைகளின் கர்த்தாவே, ஆமென். வரபாலமன் துரபாபரபாஷக. எவ்வளவு இன்பமானது. கேளுங்கள். ஊட்டிடும் உந்தன் ஆவியை
இயேசுவே பிள்ளைகள் எங்களின் மீதிலே அனல் மூட்டி எழுப்பிடும் தேவனே, நான் ஆவியாலே நிறைந்து உமக்காக வாழ்ந்திட சேனைகளின் கர்த்தாவே. வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானது. சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். அற்புதம் செய்திடும் தேவனே, இப்போதே எங்களில் இறங்கியே மாறுமே. அற்புதம் செய்திடும் தேவனே, ஆமென். இப்பொழுது எங்களில் இறங்கியே மாறுமே. அபிஷேகம் பண்ண வேண்டுமே, தரிசனம் கண்டிட எந்த உள்ளம் நாடுவே. சேனைகளின் கர்த்தாவே, எல்லா வாயை திறந்து, எல்லா வாயை திறந்து. ஓ ரபா பாபா ரமா ஷிக்கா பாபா பாபா ரபா. ஓ வல்லமையான ஆண்டவர் இறங்கி வருவாராக. ஒவ்வொரு சகோதரியும் ஒவ்வொரு சகோதரியும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் வரங்களினாலும் அபிஷேகம் பண்ணுவாராக. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கட்டும். ஓ ஓ ரபாபா ஃபயர், அக்கினி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வரங்கள் இறங்கட்டும். இயேசுவே 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 இயேசுவே, வல்லமை வல்லமை ஃபயர், வல்லமை வரம். ரபாபா பாபா பாபா ரபாலமா ஓரியாதா ரபாபா பாபா ரபாலமா. Praise, praise the Lord. இயேசுவே இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்க. ஒவ்வொருத்தரும் அற்புத வல்லமை, குணமாக்கும் வரம், ஊழியம், ஆளுகை, வல்லமை, அற்புதம் நடப்பதாக. பிரசலியலின் ஞானம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உண்டாகும். கடைசியா ஒரு நிமிஷம் ரெண்டு கரங்களை உயர்த்தி, அப்பா இந்த வரலாம் வேணும்பான்னு கேளு, தாகத்தோடு கேளு. அப்பா ஆண்டவரே, நான் செய்யற தொழிலுக்கு, நான் பண்ற குடும்ப வாழ்க்கைக்கு, ஆண்டவரே நான் செய்யற வேலைக்கு, ஆண்டவரே ஊழியத்துக்கு ஐயா தேவையான வரங்கள், பெசலியல் கொடுத்த ஞானத்தின் ஆவி, ஆண்டவரே யோசேப்பு கொடுத்த கிருபை, ஆண்டவர் தானியேல் கொடுத்த வரங்கள் ஐயா, வெளிப்பாட்டு வரம் ஐயா, தரிசனம் சொல்லுவது, பற்பல பாஷை பேசுவது, அந்நிய பாஷை பேசுவது, ஊழியத்தை தேவையான கிருபை எல்லாம் தாங்கப்பான்னு கேளு. தாகம் உள்ளவன் மேல தேவன் தண்ணீரை ஊற்றுவார், வறண்ட நிலத்திலே அவர் ஆறுகளை ஊற்றுவார். ஆமென். இந்த புதிய நாளிலே சகோதரனே சகோதரியே, கர்த்தர் மேல தம் வெளியேற்பட்ட வல்லமையை, அபிஷேகத்தை நதியை போலவே அவர் கட்டாது விடுகட்டும். பெற்றுக்கொள், ரிசீவ்டா, பெற்றுக்கோ, ரிசீவ்டு. கை உயர்த்தி கேளு, பெற்றுக்கோ, தாகமா கேளு. உன் வாழ்க்கையை டோட்டலா மாற போகிறது, உன் சூழ்நிலைகள் டோட்டலா மாற போகிறது. ஆமா, நீ சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் கர்த்தர் சரியாய் மகிழ்ச்சி ஆக்குவார். இனி நீ துக்கமுகமாய் இருக்க போவது இல்லை, உன் துக்கம் சந்தோஷமாகும், உன் துக்க நாட்கள் முடியும். பரலோக பிதா, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். துரோகிகளான மனிதர்க்கெல்லாமே வரங்களை பெற்றுக் கொண்டிரே, எங்களுக்கும் அந்த வரங்கள், வல்லமைகள், அபிஷேகம், பெசலியலின் ஞானம் எங்களுக்கும் உண்டாகணும்பா. இனி நாங்கள் சும்மா இருக்க முடியாது. ஆமா, எழும்பி பிரகாசி,
உன் ஒளி வந்து விட்டது. எளிமை பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்து உன்னுடைய ஒளியினிடத்தில் ராஜாக்கள் வரப்போகிறார்கள். பிதாவே, இந்த கூடாரத்துக்குள் இருக்கிற சகோதரனுக்கும் சகோதரி, வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரர்கள், மூத்தவர்கள், முதியவர்கள், சிறு பிள்ளைகள் எல்லார் மேலேயும் உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வரங்கள், வல்லமைகள் செயல்படுவது. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டும் இருந்து நம்மை காத்து நடத்துவாராக. ஹல்லேலூயா.